இவ்ளோ பெரிய ப்ராசஸா நம்ம ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கு? நம்ம ஊர் தண்ணி தொட்டி, ஸ்கூல் செவத்துல, ஏன் பஸ் ஸ்டாப்ல கூட முதலாம் நிலை ஊராட்சி இல்ல ஊராட்சி ஒன்றியம்னு போர்டுல எழுதிருக்கது யாராச்சும் பாத்திருக்கீங்களா? அது ஏதோ கவர்மெண்ட் கணக்குன்னு சொல்லிட்டு கடந்து போயிடும். ஆனா அதோட உண்மையான முதலாளி யாருன்னு தெரியுமா? நீங்க தான். நம்ம ஊருக்கு வர நிதி இருக்குல்ல, அது ஒரு வாட்டர் டேங்கா இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த பெரிய வாட்டர் டேங்க் அதுதான் வந்துட்டு சென்ட்ரல் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்குள்ள சேமிக்கப்படுற தண்ணி இருக்குல்ல, அதுதான் நம்ம கட்டுற வரிப்பணம், டாக்ஸ். அந்த டேங்கோடைய மெயினான ஒரு பெரிய பைப் லைன் தான் வந்துட்டு மாவட்ட நிர்வாகம். இப்போ டேங்க்ல எப்படி தண்ணி அந்த பைப் லைனை தாண்டி வருதோ, அதே மாதிரி நம்ம கட்டுற வரிப்பணம் அந்த மாவட்ட நிர்வாகம் மூலியமா மாவட்டத்தை வந்து சேரும். மாவட்டத்தில இருந்து சப்டிவிஷன் ஆகி சின்ன சின்ன பைப் லைன்ஸா இருக்கிற எல்லா ஊராட்சி ஒன்றியத்துக்கும் அந்த நிதி போய் சேரும். நம்ம வீட்டு வாசல்ல இருக்க குழா தான் கிராம ஊராட்சி. டேங்க்ல இருக்க தண்ணி எப்படி நம்ம வீட்டு குழாய வந்து சேருதோ, அதே மாதிரி நம்ம ஊருக்கு தேவையான நிதி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஊராட்சி ஒன்றியத்தெல்லாம் தாண்டி நம்ம கிராம ஊராட்சியை வந்து சேருது. இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் நமக்கு மேல இருந்தாலும் இங்கதான் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கு. அதுதான் கிராம சபா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்கூல்ல இருக்கும் போது என்னுடைய புக்கு தொலைஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய கிளாஸ் டீச்சர் கிட்ட தான் சொல்லணும். அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னா அடுத்து கோஆர்டினேட்டர் மேம் கிட்ட போய் சொல்லுவேன். அவங்களும் ஆக்ஷன் எடுக்கலாம், ஹெட் டீச்சர் கிட்ட போய் சொல்லுவேன். அவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் தருவாங்க. இல்ல என் புக்கு தொலைஞ்சிச்சு, அதனால நான் கல்வி அமைச்சர் போய் பாப்பேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? சோ இப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனை, எங்க தெருல ரோடு போடல இல்ல தண்ணி வரலன்னா ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஊர் தலைவர் தான் போய் பார்ப்பேன். அவர் எதுவும் ஆக்ஷன் எடுக்கலையா, நெக்ஸ்ட் ஒன்றிய தலைவர், அவர் எதுவும் ஆக்ஷன் எடுக்கலையா, அடுத்து மாவட்ட ஆட்சியர், இந்த மாதிரி அடுத்தடுத்து படிப்படியாக தான் போகணும். எடுத்த உடனே எங்க தெருல ரோடு போடலன்னு சொல்லிட்டு நான் சிஎம் சாரை பாத்திர முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஊரு நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். எல்லா பிரச்சனையும் சிஎம் சாரால தனித்தனியா பார்த்து செய்ய முடியாது. அதனால தான் சிஎம், அதுக்கடுத்து மினிஸ்டர்ஸ், அதுக்கடுத்து எம்எல்ஏஸ், அதுக்கடுத்து கவுன்சிலர்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. கேட்க வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் கேட்கணும். கிராம சபா பத்தி இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வீட்டோட நிர்வாகம் மாதிரி தான். நம்ம வீட்டுல அப்பா குடும்ப தலைவரா இருந்தாலும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பொருள் வாங்கணும்ன்றதை டிஸ்கஸ் பண்ணி தானே முடிவெடுப்போம். அதே மாதிரி ஊர் நிர்வாகத்துல தலைவர் இருந்தாலும் மக்கள் எல்லாரும் கூற கிராம சபா சொல்றதுதான் இறுதி முடிவு. இது விவாதம் செய்யற இடம், சண்டை போடுற இடம் இல்ல. இங்க எல்லாரும் சமம்தான். ஒரு ஊருக்கு என்ன தேவை? ரோடு போடணுமா, ஸ்ட்ரீட் லைட் வரணுமா, எலக்ட்ரிசிட்டி வரணுமான்றத வெறும் அதிகாரிகள் மட்டும் முடிவு பண்றது இல்ல. வருஷத்துல சில நாள் நடக்கிற அந்த கிராம சபா கூட்டத்துல ஓட்டு போற நீங்க எல்லாரும் நிச்சயம் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு உங்க தெருல என்னென்ன பிரச்சனை இருக்கு, எங்க வீட்டுக்கு கரண்ட் வரல, ரோடு போடல அப்படின்ற உங்க பிரச்சனையை நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா ஊருக்கு எவ்வளவு நிதி வந்திருக்கு, அந்த நிதியில இருந்து எவ்வளவு செலவாயிருக்குன்ற கணக்கு தெரிஞ்சுக்குங்க. நீங்க கையெழுத்து போட்டாதான் அந்த ஊருக்கான திட்டமே பாஸ் ஆகும். அதுதான் ஜனநாயகம். அடுத்த முறை உங்க ஊர்ல கிராம சபை